அதனால இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பதிவில் நீங்கள் யாரையேனும் கொன்றீர்களானால் நான் தலையிடுவேன். ஆயிரக்கணக்கில் நீங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை சுட்டு தள்ளுவதுதான் ஒவ்வொரு அரசும் செய்ய வேண்டும் என்றால் வங்கதேசத்தில் அப்படி செய்த ஹசீனா பதவி இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். கொடூரமான ஒரு அடக்குமுறை மூலமாகத்தான் இந்த 37 ஆண்டுகள் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் மிக ஈரானுடைய அயத்துல்லா காமனேயை அந்த மாதிரி அவர்கள் கைது செய்தாலோ அவரை ஒருவேளை கொன்றாலோ, ஏன்னா ஒரு காலத்துல நீங்க எங்க பதுங்கி இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும்னு பதிவு போட்டவர் ட்ரம்ப். ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபை உறைந்து போயிருக்கு. இட் இஸ் ஃப்ரோசன். அதனால இவர் தனிப்பட்ட முறையில தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நெத்தன்யாகுனுடைய கையை முறுக்கி மத்திய கிழக்கின் கொதிநிலையில நீங்க உறுதியா சொல்லுங்க, வாட் வில் ஹேப்பன் டுடே அண்ட் டுமாரோ டே ஆஃப்டர்? இல்ல, காசாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை ஒரு அடி அடிக்கிறது என்பது சரியா இருக்கும், முறையா இருக்கும். இப்போ அவங்க ரொம்ப கோயிங் டு பி வெரி மியூட் மோட்ல இருக்காங்க, நிறைய பேசல. இப்ப சமீபம் பேச வேண்டிய அவர்கள் பேசல. ஏன் பேசல? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒரு $1 பில்லியன் கேள்வி. அதற்கான விடை உங்களுக்கோ எனக்கோ தெரியாது, காலம்தான் சொல்லும். உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இந்த சர்வதேச பகுப்பாய்வு மற்றும் சர்வதேச அரசியல் குறித்து பேசுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த கதைத்தலில் நம்மோடு பேசுவதற்கு ஐநாவினுடைய அரசியல் ஆலோசகர், மூத்த ஊடகவியலாளர், வரலாற்று பதிவாசிரியர், கல்வியாளர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு முகமுகமாக சமாதானம் இல்லாமல் கதைப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். எளிய நடையில் சர்வதேசம் எதை நோக்கி பயணிக்கின்றது? நிறைய விஷயம் பேச போறோம். முதற்கண் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமும் கரண்டு திரண்டு வருகின்ற போர் மேகங்கள் விலகி இருக்கிறதா? இல்லை, இன்னும் அது சூட்சமத்தோடு தன் ராட்சச வலைகளை திட்டமிட்டு பதுங்கி இருக்கிறதா? எப்போது தாக்கப் போகிறது? பல கேள்விகள் உலக மக்களின் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்கிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று பேசப்போகிறோம். இது ஒரு தடன், உள்ளங்களின் வெளிப்படையான உண்மை செய்திகளை உலக மக்களுக்கு தரும். குறிப்பாக தமிழ் சமூகத்திற்காகவே காத்திருக்கிறோம். நன்றி திரு கண்ணன் ராஜரத்னம். நன்றி சுஃபியான். வணக்கம். வணக்கம் சார். இப்போ பலஸ்தீன பிரச்சனைகளை பேசி முடித்தாச்சு. தற்போது ஈரானில் மேகங்கள் இருக்கிறதா? உளவாளிகள் படுகொலை, ஹரி ட்ரூமன், அப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் வருகை மத்திய கிழக்கை நோக்கி, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே தற்போதைய கள நிலவரம் என்ன? அயத்துல்லா காமனேயுடைய இந்த அரசு தப்பிச்சிருச்சு. இந்த முறை நடந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்ல இது விழுந்துரும். 37 ஆண்டுகள் அது நடத்தி இருக்கிற ஆட்சிக்கு ஒரு முடிவினுடைய தொடக்கம் இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் ஒரு 4-5 வாரங்களாக நடந்தது. அதுல பல பேர் பலியானது அப்படின்னு என்ன மாதிரி நான் நினைச்சேன். பல பேர் அப்படி நினைச்சிருக்கலாம். அங்கிருந்து ஆட்சி கவிழ்ப்புக்கு உள்ளான பழைய மன்னர் ஈரானுடைய ஷா பெஹ்லவி, அவருடைய மகன் அமெரிக்காவில் தஞ்சமடைந்து வாழ்கிறார். ஆஃப்டர் இவ்வளவு நாள் பேசாத பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகளை இந்த அரசு சந்தித்திருக்கு. முதன்முறையாக அவர் ஒரு அறைகூவல் விடுத்தார். பெஹ்லவி. ஆமா, இந்த ஆட்சியை நீங்கள் கவிழ்க்க வேண்டும், மக்களாட்சி வர வேண்டும், மன்னராட்சி வர வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் அவரை முன்னிலைப்படுத்தி இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு அவர் முதன்முறையாக குரல் கொடுத்தார். அவர் அங்கு தஞ்சமடைந்து வாழ்கிறார் அப்படின்ற செய்தியே நமக்கு இப்பதான் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு நாள் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு இந்த அரசு. இவர் ஒரு 37 ஆண்டுகளாக ஆளுகிறார். அவருக்கு 86 வயது. அவருக்கு வீதிகளில் இருக்கும் நிலை, வீதிகளில் இல்லங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உண்மையிலேயே தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆயத்துல்லா கோமெனி. ஆமா, கொமேனி முதல் இவர் காமனேயே.
இவருக்கு தெரியுமான்றது தெரியல. ஏன்னா இவர் ஒரு தந்த கோபுரத்தில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஐவரி டவர். மக்கள் நெருங்க முடியாத இடத்தில். ஆமா, அவரும் மக்களை அணுகணுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியல. அவருடைய ஆலோசகர்கள் அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அதனால இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பதிவில், நீங்கள் யாரையேனும் கொன்றீர்களானால் நான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் போராட்ட கலகக்காரர்களை, கிளர்ச்சியாளர்களை அவர் தூண்டிவிடும் வகையில், அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் பதிவு பண்ணார். யாரு? ட்ரம்ப். ட்ரம்ப் மட்டுமில்லாம பஹ்லவி கால் த பீப்புள் டு கம் ஸ்ட்ரீட். அதுதான் சொன்னேன், அறைகூவல் விடுத்தார். இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி அவர் இருப்பதே தெரியாது. பஹ்லவி. ஆமா, அவர் இருக்கும் இருப்பே தெரியாது. அவரும் என்னை போலவே இந்த முறை இந்த ஆட்சிக்கு முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் அவரும் நினைச்சார். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் ஒருத்தர் அவர்கள் தூக்கு தண்டனை தர இருந்தார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதற்கு மேல இருக்கலாம். அப்போ ட்ரூத் சோஷியல் பதிவுல ட்ரம்ப் போட்டது, இவரை நீங்க தூக்குல போட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக தலையிடுவேன் அப்படின்னார். அந்த நேரத்துல அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது எனக்கு உறுதியாக தெரியும். அது நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது எனக்கு நம்பகமான இடங்களிலிருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். இந்த ஆட்சிக்கு இன்னொரு வாழ்வு வந்துவிட்டது. How long? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒரு $1 பில்லியன் கேள்வி. அதற்கான விடை உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. காலம் தான் சொல்லும். காலம். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, அது ஒரு சாவரின் நேஷன், அப்படித்தானே? இப்போ ஒரு தேசத்துல rioters, they have been made a lot of the conspiracy against the present government. என்ன எடுப்பாங்க நடவடிக்கை? அதைத்தானே ஈரான் எடுத்தது. என்னுடைய கேள்வி. இல்ல, ஆயிரக்கணக்கில் நீங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை சுட்டு தள்ளுவதுதான் ஒவ்வொரு அரசும் செய்ய வேண்டும் என்றால், வங்கதேசத்தில் அப்படி செய்த ஹசீனா பதவி இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். அதாவது முறையாக அதாவது ப்ரொபோர்ஷனட் என்று சொல்வார்கள். அதாவது நீங்க என்னை ஒரு அடி அடிச்சா நான் உங்களை ஒரு அடி அடிக்கிறது என்பது சரியா இருக்கும், முறையா இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். அது சமமாக இருக்கும். இது ஒரு டிஸ்ப்ரோபரேட், இது எக்ஸசிவ் ஃபோர்ஸ். மிகையான அடக்குமுறை, மிகையான பலவந்தம், மிகையான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அன்லீஸ்ட். அவரே காமனேயே சொல்றாரு, 2,000 இறந்து போனது உண்மைன்றார். அவரே 1000 சொல்லும் பொழுது நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு பேர். அதனால ஒரு மிக கொடூரமான ஒரு அடக்குமுறை மூலமாகத்தான் இந்த 37 ஆண்டுகள் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் மிகவாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 37 ஆண்டுகள், அதற்கு முன்பாக கொமேனி ஆண்ட பல ஆண்டுகள், ஈரான் 79 பல பொருளாதார தடைகளின் கீழ் இருக்கு. இவர்கள் அணுசக்தியாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இவர்களுக்கு வந்த பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார தடைகளின் கீழும் வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளும் இருக்கு. பொது சந்தையில் அவர்களுடைய எண்ணெயை விற்பதற்கு அவர்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. நாம முதல் முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் தந்த அழுத்தத்தின் பேரில் நாம அவங்க கிட்ட எண்ணெய் வாங்குறதை விட்டுட்டோம். கள்ளத்தனமா தான் அவர்களுடைய கப்பல்கள் கள்ளத்தனமாக அதை கடத்தி விற்பதெல்லாம் நடக்கிறது. ரோக் ஷிப்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். வெரி குட், எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயம், திரு கண்ணன் ராஜரத்னம், வெனிசுவாலில் நிக்கோலஸ் மதுரா, த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் நிக்கோலஸ் மதுரா, அவருடைய டெரிட்டோரி, ஆயத்துல்லா கமேனி, இதுக்கு இடையில ஏற்பட்ட இந்த 2 விஷயத்திலும் அமெரிக்கா நிக்கோலஸ் மதுராவையும் வெனிசுலாவையும் டீல் பண்ண அடிப்படையில் இங்க இல்லை. அவங்க பின்வாங்கியதின் நோக்கம் என்ன? ஏன்னா ஈரான் ஒரு மிகப்பெரிய சக்தி. நாம அது பல சிக்கல்களுக்கு மத்தியில் இருந்தாலும், மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது ஒரு பெரிய சக்தி. 9 கோடி பேர் இருக்கிற ஒரு பெரிய நாடு, பெரிய எண்ணெய் வளம் உள்ள ஒரு நாடு. அப்புறம் ரொம்ப தொலைதூரத்துல இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இடையில் இருக்கு. நீங்க நினைச்சபடி அங்க பண்ண மாதிரியெல்லாம் இங்க பண்ண முடியாது. அங்க பண்ணதே பல மாதங்கள் அதற்கு பயிற்சி எடுத்து ஒத்திகை பார்த்து அதற்கப்புறம் போய் அந்த அதிபரை அவர்கள் கைது செய்து கொண்டு வந்தார்கள். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஏன்னா பழைய
ஜார்ஜ் புஷ் மூத்தவர், அவர் இருந்த பொழுது பனமாவில் இந்த மாதிரி அமெரிக்க படைகள் போய் பனமாவினுடைய அதிபர் மேனுவல் நொரியகா அவர் மீதும் இந்த மாதிரி போதை மருந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்து அவரை கடத்தி கொண்டு வந்தார்கள். இது 89 நடந்தது. அதனால அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. நீ சொல்றது சீனியர் புஷ் காலம். ஆமா, சீனியர் புஷ். அவருடைய மகன் ஜூனியர் புஷ். ஆமா, ரேகனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. அவருடைய இப்போ இவங்களை அது ஒரு சின்ன நாடு, பக்கத்துல இருக்க நாடு, அதை செய்ய முடியும் லாபகமா? இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல ரெண்டாவது அது செய்ய முடியுமா முடியாதான்றதை காட்டிலும் அப்படி செய்தால் இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய எதிர்ப்பு அதற்கு வரும். ஈரானை கண்டிப்பா ஈரானுடைய அயத்துல்லா காமனேயை அந்த மாதிரி அவர்கள் கைது செய்தாலோ, அவரை ஒருவேளை கொன்றாலோ, ஏன்னா ஒரு காலத்துல நீங்க எங்க பதுங்கி இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும்ட்டு பதிவு போட்டவர் ட்ரம்ப். ஓப்பனா சொன்னார். ஆமா, அதனால அவர்களால் அவரை எடுத்துட முடியாதுன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முடியும். கசீம் சுலைமானிக்கு நடந்தது நடக்கலாம். ஆமா, நடக்கவும் முடியும். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு அறிவியலுடைய துணை கொண்டு அவர்கள் உளவு வேலையும் அவர்களுடைய வேவு பார்க்கும் திறனும் இதெல்லாம் ஒரு உச்சகட்டத்துல இருக்கு. அதெல்லாம் முடியும். ஆனால் இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை அமெரிக்க சாத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். சாத்தான் என்பது ஈரானுடைய வார்த்தை. அமெரிக்கா சாத்தான். வெரி குட். இப்ப எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் பேசுகின்ற போது அழகா சொன்னீர்கள், ஒரு பெரிய ஃபோர்ட்ஸ், ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, மலைகளும் காடுகளும் பாலைவனங்களும் கடல்களும் சூழ்ந்த ஒரு நாடு. எதை ஈரானை பத்தி சொன்னீங்க. அவருடைய ட்ரோன் சிஸ்டம், அவருடைய மிசைல், பாலிஸ்டிக்ஸ், பட் இட்ஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச், முழுமையடைந்த ஒரு தேசம். ஆனால் வறுமையில் இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு கேள்வி என்றால், அமெரிக்கா தாக்குதலுக்கு அல் உதை தளம் கத்தரில், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யாருமே கொடுக்க மறுத்த நிலையில் ஒருவேளை தாக்குதல் நடத்துவதா என்றால் அமெரிக்காவுக்கு சாத்தியக்கூறு என்ன? இஸ்ரேலோட துணையோட தான் அதை நடத்தணும். அதற்கு அப்படி அவர்களை தாக்க வேண்டான்ட்டு அமெரிக்காவுக்கு பெரிய அழுத்தம் சவுதிகளும், துருக்கி, ஐக்கிய அமெரிக்க அரபு குடியரசும், அதுக்கப்புறம் அரபு அமீரகமும், அதற்கு பிறகு துருக்கியும், கத்தாரும் இவர்களெல்லாம் அந்த அழுத்தத்தை தந்தாங்க. ஏன் தந்தாங்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஈரான் இன்னும் பலவீனப்பட்டால் மத்திய கிழக்கினுடைய எதிர்ப்பே இல்லாத சக்தியாக, பேருருவாக இஸ்ரேல் மாறிடும். நெத்தன்யாஹு மாறிவிடுவார். அவர்னா அவன் நாடு. அதனால அது அவர்கள் விரும்பல. என்னதான் அவர்களுக்கு ஈரான் மீது வருத்தம் இருந்தாலும் கூட, என்னதான் அது ஒரு ஷியா தேசமாக இருந்தாலும் கூட, அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய புரட்சி என்பது தங்களுடைய கரைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆர்வம் மேலோங்கி இருந்தாலும் கூட, ஈரான் இன்னும் பலம் குன்றக்கூடாது என்பதிலும் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள். இந்த விருப்பம் நீண்ட காலமாக இருக்குமா? நான் சொல்வது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், கத்தார், எகிப்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், இதுல பல சுன்னா ஜமாத், சுன்னி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஷியாக்கள் இருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொதிநிலை ஈரான் பலவீனமாகிவிடக் கூடாது என அரபு நாடுகள் விரும்புவது ஒரு ஒரு தற்சார்பு நிலை, ஒரு தற்சமயமான ஒரு முடிவா எப்போதும் அவர்கள் இருக்க வேண்டும். இந்த அடக்குமுறையும் இந்த கொடூர அடக்குமுறை தொடர்ந்து நடக்குமானால் மக்களுடைய எதிர்ப்பில் இந்த அரசு வீழும் என்று இந்த அரபு நாடுகள் கணித்தால் இந்த ஆதரவு நின்று போகும். இன்னொரு கேள்வி எனக்கு நேற்று கிடைத்த தகவல், திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களிடத்தில் கேட்பது சரி. 25 ஜூலை மாதம் 12 நாள் போரில் மிகப்பெரிய டிசாஸ்டர், ஏராளமான கட்டமைப்புகள் டெல்-அவிவில் நாசம் செய்யப்பட்டது. தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஈரானை தாக்குவதை விரும்பவில்லை, அவர் ப்ளீட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது உண்மையா? இதில் உண்மையை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? இல்ல, அப்படி இருக்காது. ஈரானை நிர்மூலமாக்கணும் அப்படின்றதுதான் நெத்தன்யாஹுவோடைய எண்ணம். அவருக்கு ஒரு கண் போனால் ஈரானுக்கு 2 கண் போகணும்னு நினைக்கிறவர் அவர். அதனால அந்த மாதிரி எல்லாம் அவர் கோரிக்கை வாய்ப்பே கிடையாது. அவர் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கர்கள் 2வது முறை தாக்கலன்றதுக்காக வருந்திக்கிட்டு தான் இருப்பார். அது வெளியில அவர் சொல்லல. ஓ சரி. ஆனா இப்போ அவங்க ரொம்ப கோயிங் டு பி வெரி மியூட் மோட்ல இருக்கிறாங்க. நிறைய பேசல அதிகமா. இப்ப சமீபம் பேச வேண்டிய அவர்கள் ஏன் பேசல? வெற்றி கழிப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா உயிரோடு இருந்த பிணை கைதிகள் எல்லாம் திரும்பி எல்லாரும் வந்துட்டாங்க. 48 பேர் வந்தாச்சு. ஆமா, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு உடல் மட்டும், அதனுடைய எச்சங்கள் மட்டும் தரல. அது வரும் பின்னாடி வரும்.
அதனால அவர்கள் இப்போ அந்த போர்ட் ஆஃப் பீஸ், இந்த அமைதி குழுவை அவர் நிர்மாணிச்சிட்டார். அடுத்த கட்ட இந்த இந்த ரோட் மேப் டு பீஸ், அதாவது இந்த அமைதிக்கான இந்த பாதையில் எக்ஸிகியூஷன். ஆமா, அடுத்த கட்டத்திற்கு ட்ரம்ப் போயிட்டார். நேற்று வந்து நீங்க பார்த்தீங்க, டாவோஸ் சுவிட்சர்லாந்துல 19 நாடுகள், அது நம்ம ரெண்டாவது பேசுவோம். ஆமா, அதுல அதுக்கு போயிட்டார். அதனால அவர்கள் இன்று வெற்றி கடிப்பில் இருக்கிறார்கள், யாரு? இஸ்ரேலியர்கள். அதனால அவர்களுக்கு வந்து இப்ப பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அண்மையில் செனட் மற்றும் அமெரிக்கன் காங்கிரஸில் சட்டத்தரணிகள் எடுத்த முடிவோடு இனி தாக்குதல் நடத்துவதற்கு இவர் சுயாதீனமான முடிவு தடை செய்யும் வாக்கெடுப்பில் 53-47 என்று தோல்வி அடைந்திருக்கிறது. 53 வாக்குகளை அவருக்கு எதிராகவும் 47 வாக்குகளை மட்டும் பெற்றிருக்கிறார். 5 ரிப்பப்ளிக்கன் அமெரிக்காவுடைய அதிபருக்கு எதிராகவே வாக்கெடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இனி இவர் சுயாதீனமாக எந்த ஒரு தேசத்தையும் தாக்க முடியும்? இல்ல, இந்த வாக்கெடுப்பே தேவையில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் வார் பவர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. அதாவது காங்கிரஸ் அங்கீகரிச்சால்தான் அல்லது அனுமதி தந்தாதான் ஒரு நாட்டின் மேல போரே தொடுக்க முடியும். அதனாலதான் மடூரோவை அவங்க கைப்பற்றி கொண்டு வந்த போது அவங்க என்ன சொன்னாங்க, அது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர்னு சொன்னாங்க. அது வார் கிடையாது. அப்படித்தான் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழுவில் நடந்த இந்த விவாதத்தின் போது அந்த மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இப்ப நிக்கோலஸ் அதே மாதிரி தானா? நிக்கோலஸ் மதூராவும் இப்படித்தானா? அப்படித்தான் கொண்டு அதைத்தான் சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்றேன். அவர் வந்து ஒரு ஒரு போதைப் பொருள் பயங்கரவாதி. கரெக்ட். அவரை நாங்க ஒரு நார்கோ டெரரிஸ்ட நாங்க கைது செய்து அழைத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால காங்கிரஸ் வார் பவர்ஸ் ஆக்ட் வந்து இருக்கு, ஏற்கனவே எக்ஸிஸ்ட் இருக்கு. அவர் இதெல்லாம் மீறி சில நேரங்களில் இது ஒரு ஒரு நாட்டுல படையெடுப்பு அல்லது இப்போ நாளைக்கு கிரீன்லாந்து அவரை பிடிக்கணும்ட்டு முதல்ல பேசிட்டு இருந்தார். நாங்க பலவந்தமாக கூட அதை கைப்பற்றி விடுவோம்லாம் சொன்னார். அது பேசுவோம். அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா அங்க போறதுக்கு முன்னாடி அவரால் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, இப்போ முக்கியமாக இப்போ இந்த கொதிநிலையில் சீனா வந்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஈரானை தாக்குவது சீனாவை தாக்குவதற்கு ஒப்புமையாகும். சீனாவில் 1 மில்லியன் பெட்ரோல் க்ரூட் ஆயில்ல வந்து 9 லட்சம் பேரல்கள் வெனிசுலாவில் இருந்து சீனா வாங்கி கொண்டது. அவருடைய முதலீடு 45 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட $500 பில்லியன். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி அவர்கள் டெலிகாம் மற்றும் கட்டமைப்புகளை பண்ணி 60 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது. சீனாவை ஈரானை காலி செய்தால் சீனாவுக்கு காலி. இப்பொழுது 17 கார்கோ விமானங்களில் டிஃபென்ஸ் காரிடாருக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரோ வார்ஃபேர் நிறைய அனுப்பியிருக்கிறாங்கன்னு கேள்வி வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறேன்? நான் அப்படிலாம் நினைக்கல. ஈரானுக்கு சீனாவிலிருந்தும் அல்லது ரஷ்யாவிலிருந்தும் பெரிய உதவியெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கல. பொது சந்தையில சீனா தன்னுடைய எண்ணெய் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும். அங்கிருந்து வர முடியாது. இப்போ அவங்க விற்கிற எண்ணெயெல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதார தடைகளின் கீழ் அங்கிருந்து நம்ம வாங்கக்கூடாது. அமெரிக்க பொருளாதார தடைகளின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார தடைகளும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இடையில இல்லாத இருந்துச்சு. ஒபாமா கொண்டு வந்த அந்த அமைதி ஒப்பந்தத்தின் படி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை இவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுல இருந்து விலகிடுறேன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் இந்த குண்டு மழையெல்லாம் பொழிஞ்ச பிறகு மீண்டும் இப்போ அவங்க பொருளாதார தடைகளின் கீழ் வந்துட்டாங்க. அதனால இப்போ அவங்க எண்ணெய் விற்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. சீனாவுக்கு அந்த எண்ணெய் இல்லைன்னா வேற இடம் இருக்கு, எவ்வளவோ இடம். அதனால அது ஒரு சிக்கல். இப்பொழுது மத்திய கிழக்கின் கொதிநிலையில நீங்க உறுதியா சொல்லுங்க, வாட் வில் ஹேப்பன் டுடே அண்ட் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ? இல்ல, காசாவை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதிக்கான அடுத்த நகர்வுக்கு போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதாவது அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் அதிபர் ட்ரம்ப் தான். அவர் மீது நமக்கு எவ்வளவு வருத்தங்களும் குறைகளும் குற்றங்களும் அவர் மீது நமக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபை செய்ய வேண்டிய அமைதி ஒப்பந்தங்களை, அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய வல்லமையும் திறமையும் ஆற்றலும் தகுதியும் பெற்ற ஒருவராக அவர் சில பேருக்கு தெரிகிறார். சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இடத்துல இருக்கணும். அவங்க தான் அதை பண்ணணும். அவங்க தான் வந்து நீங்க சொல்றது certain sectorial people have been expecting a lot from him. ஆமா, அதிகமாக அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா ஐநா சபையால அதை பண்ண முடியல. ஐநா சபை
முடங்கி இருக்கு. ஏன் முடங்கி இருக்குன்னா, அதனுடைய 5 நிரந்தர உறுப்பினர்கள்ல 2 முக்கியமான உறுப்பினர்கள் அத்துமீறி நடந்துக்கிறாங்க. ஒரு உறுப்பினர் ரஷ்யா 4 ஆண்டுகளாக வேறொரு நாட்டின் மீது படையெடுத்து போயிருக்காங்க. உக்ரைன். அவங்களை எதிர்த்து அவங்கள மீறி ஒரு அமைதியை கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபையால முடியல. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை உறைந்து போயிருக்கு. இட் இஸ் ஃப்ரோசன். அதனால இவர் தனிப்பட்ட முறையில தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நெத்தன்யாகுனுடைய கையை முறுக்கி அவர் இந்த அமைதி திட்டத்தை கொண்டு வந்தார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது. அதனால காசாவை பொறுத்தவரையில் இந்த அமைதி தொடரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஈரானை பொறுத்தவரையில் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர்கள் இந்த முறை தப்பித்து விட்டார்கள். எவ்வளவு நாள் இந்த அரசு நீடிக்கும் என்பது காலத்தின் கையில் இருக்கு. 2. மற்றபடி the focus is now shifting to Ukraine. Yes, exactly. பேச போறோம். ஸோ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு சார். மத்திய கிழக்கு நாம முடிச்சிட்டோம். ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா. ஹவு லாங் என்ற கேள்விக்கு ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயிங் ஆன், நிலையற்ற தன்மை இருக்கிறது. ஆனால் நீங்க சொன்னதை நான் அப்படித்தான் புரிந்திருக்கிறேன். தற்போது தப்பி இருக்கிறார்கள். ஆனால் நாளை என்ன நடக்கும்? we don't have any appropriate evidence. wait and see. நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக மத்திய கிழக்கு விவகாரத்தை ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகா உலகத் தமிழர்களுக்கு கொடுத்தோம். திரு கண்ணன் ராஜரத்னம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.